இயேசுவின் மார்பிலே இருந்த மனுஷன் எழுதுறாரு, நாங்க நோக்கி பார்த்தோம். எதை குறிச்சு எழுதுறாரு? ஜீவ வார்த்தை குறிச்சு எழுதுறாரு. அப்போ கர்த்தரை நோக்க வேண்டாம், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேடுவோம் என்று எழுது. இன்னைக்கு நமக்கு நிறைய நேரம் நம்ம நோக்கி பார்க்கிறது என்ன தெரியுமா? நம்முடைய மொபைல் போன் நோக்கி பார்க்கிறோம். இன்ஸ்டாகிராம்ல பல மணி நேரம் செலவு பண்ணுவோம், ஃபேஸ்புக்ல பல மணி நேரம் செலவு பண்ணுவோம், வாட்ஸ்அப்ல எவன் வச்சிருக்க ஸ்டேட்டஸ் எல்லாம் பல மணி நேரம் பார்த்துட்டு இருப்போம். ஆனா நம்ம வேதத்தை, இந்த ஜீவ வார்த்தையை நாம் நோக்கி பார்க்க தவறுவோம் என்றால் நம்முடைய குடும்பங்களிலே ஆசீர்வாதங்கள் வரும் என்று நாம் கனவு காண வேண்டாம். இன்ஸ்டாகிராமே பார்த்துட்டு இருந்தா அதுல உனக்கு சொல்யூஷன் இன்ஸ்டாகிராம்ல இல்ல, கர்த்தர் இடத்துல இருக்குது. சொல்யூஷன் மாமா மச்சான்ட்ட இல்ல, கர்த்தர் இடத்துல இருக்குது. சொல்யூஷன் நம்ம பணத்துல இல்ல, கர்த்தர் இடத்துல இருக்கு. சொல்யூஷன் நமக்கு ப்ரமோஷனை போடுற பாஸ்ட இல்ல, கர்த்தர் இடத்துல இருக்குது. அருமையான தேவனுடைய ஜனமே, அவரை நோக்கி பார்க்க நாம் தவறும் போது நம்முடைய கண்கள் பலவித டிஸ்ட்ராக்ஷன் போகுது. ஏன் இன்னைக்கு நம்ம அவருக்கு நோக்கி பார்த்தோம்? காலையில் எழுந்த உடனே எவன் எத்தனை வாட்ஸ்அப்பில் என்ன மெசேஜ் போட்டிருக்கான், இல்லை எவன் என்ன ஸ்டேட்டஸ் வச்சுருக்கான், எத்தனை பேர் நம்ம காலையில் எழுந்த உடனே அதை பார்க்குறோம். வேதத்தை, ஜீவ வார்த்தையை நோக்கி பார்க்க நாங்கள் தொட்டது, இதில் தான் ஜீவன் உண்டு. அப்புறம் நல்லா படிச்சுட்டு இருந்தான் சார், என் பையன் திடீர்னு படிக்கவே மாட்டேன்றான், பேச்சை கேட்க மாட்டேன்றான். ஏன்? சபைக்கு நம்ம எப்படி வருகிறோம்? தேவனுடைய காரியங்களுக்கு அவரை நோக்கி பார்க்கிறது என்றால் என்ன அர்த்தம்? தேவனை முன்னிட்டு தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்கள், தேவனை தேடுகிறதுலையும் வேத வசனம் சொல்லுகிற ஜபத்தினாலும் வேத வசனத்தினாலும் அவரை தேட காலமாக இருந்து அவரை தேட வேண்டும். இன்னைக்கு வீடுகளில் இந்த வேத வசனங்கள்ல சினிமா சத்தம் கேட்குது, கிறிஸ்தவ வீடுகளில். அப்புறம் நாங்கள் இங்கே சபையில் நல்ல பாட்டு பாடி அல்லேலூயா சோத்திராண்டவர் சோத்திராண்டவர். தேவனை ஏமாற்ற முடியாது. நாம் மனுஷர்களை வென்றால் ஏமாற்றலாம். நம்ம போடுகிற உடையிலும் நாம் போடுகிற சத்தத்திலும் தேவனை ஏமாற்ற முடியாது. God sees our heart.